நம்ம ஒரு விஷயம் கற்று வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் தான். எனக்கு வந்து பைக் ஓட்டுறதெல்லாம் நான் ஈஸியாக ஓட்டிடுவேன். ஆனால் லாங்காக எங்கேயுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். நம்ம லாங்காக போனோம் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரே வார்த்தை, பார்த்துப்போ கீழே விழுந்துடாத. அப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு பயம் கொடுத்துரும். அதனாலேயே நான் வண்டியை லாங்காக எடுத்துகிட்டே போக மாட்டேன். இப்போ தான் யோசித்தேன், நம்மளுக்கு கார் ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஃபஸ்ட்டு கார் ஓட்டணும் அப்படின்னா மெயினில் இந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் கார் ஓட்டி பழகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம். நான் நல்லா தான் பைக் ஓட்டுவேன். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு தான் எனக்கு ஒரு பயமாக இருக்கும். ஐயோ விழுந்து எந்திரிச்சு வந்தோன்னா நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு கடவுள் கிருபையில் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக தான் வந்தோம். இந்த வீடியோ பார்க்குற லேடிஸில் யாரெல்லாம் கார் ஓட்ட ஆசைப்படுறீங்க, யாருக்கெல்லாம் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாயிருவோம். புது ட்ரெஸ் மட்டும் இல்லை, அதுக்கு மேட்சாக வளையல், அதுக்கப்புறம் கம்மல், இந்த மாதிரி ஒவ்வொன்றா மேட்சிங்காக போடணும்னு ஆசைப்படுவோம். நாங்கள் திருநெல்வேலியில் ட்ரெஸ் எடுக்கும்போது அங்கே கோயில் வாசல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நெல்லையப்பர் கோயில் பக்கத்திலே இருக்கும். அங்கே தான் நாங்கள் எல்லாமே செட்டாக எடுத்துகிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ போய் நம்ம பசங்களுக்கு நம்ம அதையே செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கு மேட்சிங்காக போய் வளையல் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஒட்டியானமும் வாங்கலான்ட்டு தான் போனேன். ஆரி ஒர்க் வச்சு பண்ணுறாங்கல்ல, அது கிளாத்தில் இருக்கிறதுனால அந்த ஒட்டியானெல்லாம் பிஞ்சு வந்துடுது. சரி இந்த டைம் வந்து நம்ம ஐம்பொன் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். அதே மாதிரி சூப்பராக அவளுக்கும் அமைஞ்சிருச்சு. அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எங்கள் பாப்பா ஸ்டேஷ்னரி போனாலே சந்திரமுகியாக தான் மாறிடுவா. அவளுக்கு அது வேணும் இது வேணும்பா, பாப்பா எது தேவையோ அது வாங்குமா அப்படிம்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக ரொம்ப தாகமாக இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் பண்ணோம், எதுவுமே சாப்பிடல. அப்புறம் கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.